ஹலோ மக்களே, அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோக்கான ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வந்து வயரிங் செஷன் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்துருக்கோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்டேட்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக ஒரு லைக்கை மட்டும் போடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி ப்ளஸ் ஓடியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ பஸ் அண்ட் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பிஎஃப் இஎஸ்சி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஒர்க்கிங் பிளேஸில், அதாவது ஏசி கம்பெனி, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஸோ கூலிங் நிறைந்த நிறுவனம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் அலவன்ஸும் இருக்குது. ஸோ இந்த நிறுவனம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நேர்பை உறவடம் என்ற இடத்துல தான் நிறுவனம் அமைஞ்சிருக்கு. ஸோ 10ஆம் வகுப்புலேருந்தே இதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கம்பெனி டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹையரிங் செஷன் நவ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் பல்வேறு விதமான பெனிஃபிட்டுகளோட இந்த நிறுவனத்தில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வேகன்சிகள் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜாபோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நியர்பை சென்னை அண்ட் உரகோடம்ன்றதை ஃபஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். ஸோ சென்னை சரௌண்டிங் இல்லாமல் நீங்கள் அதர் சரௌண்டிங் இருந்தாலும் ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். என்னென்ன சரௌண்டிங்கில் இருந்தெல்லாம் வரலான்றது, உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்றது எல்லாமே டீட்டெயில்டாக இதில் பார்க்கலாம். எந்தெந்த ரூட்டுக்கெலாம் கேப் வருதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர், ஏஜ் லிமிட், ஸோ மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தனித்தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் கேண்டிடேட்டுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக அமையட்டும். மற்றும் இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் குவாலிஃபிகேஷன், ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு போகும்போது மேஜராக எதிர்பார்க்குறது குவாலிஃபிகேஷன் தான். ஸோ 10th பாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 12th பாஸ், ஐடிஐ எனி ட்ரேட் அண்ட் டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி. ஸோ நீங்கள் வந்து ஐடிஐலோ இன்னும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோலையோ அண்டு எனி டிகிரி, ஸோ எல்லாமே நீங்கள் விண்ணப்பித்துள்ளலாம். ஸோ எனி ட்ரேடும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஐடிஐ அண்ட் டிப்ளமோவில், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் நிறைய பெனிஃபிட்டுகள் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்தீங்கன்னா அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுட்ருங்க. ஜாபுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அண்ட் அசம்பிளி ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸ்கில் தான் வந்து நிறுவனத்தில் இப்போதைக்கு ஹையரிங் செஷன் போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு ரோலுக்கு தான் வந்து ஹையரிங் செஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஒர்க், அதாவது பார்த்தீங்கன்னா சீட்டிங்னா தெரியல, ஸோ அதாவது உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி, சேரில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் ஒரு சில இடத்துல இருக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியில் ஒரு சில, அதாவது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ரோல்ஸ் போகிறது மாறலாம். அண்ட் ஃபுல்லாகவே கம்பெனி ஃபுல்லாகவே ஸோ ஏசி மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் உள்ள கம்பெனி தான் வந்து ஆக்சுவலாக இது வந்து. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஷிஃப்ட்டுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஷிஃப்ட் இருக்கும். உங்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ரொட்டேஷன் ஷிஃப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட். ஸோ இந்த 3 விதமான ஷிஃப்ட்ன்றது ரன் பண்ணுவாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,500 மந்த்லி ப்ளஸ் ஓவர் டைம் வந்து ஓடி ரூட் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 146 ரூபாய் ஒரு ஹவருக்கு உங்களுக்கு ஸோ கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ வெரிஃபை பிஃபோர் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் இந்த சேலரின்றதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பிஎஃப் அண்ட் இஎஸ்சி அண்ட் அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் அண்ட் எஸ்எம்டி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸும் இருக்குது. ஸோ எஸ்எம்டினா தெரியல, நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். இந்த பிக்கிங் பிளேஸ் இந்த மாதிரி ஒர்க்கிங்லாம் இருக்கீங்கன்றா ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. மற்றும் இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் பஸ் இருக்க பார்த்துடலாமா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்தவாசி, செய்யார், காஞ்சிபுரம், வாலாஜாபாத், ஒரகோடு, அது மட்டும் இல்லாமல் ஆர்காட், ஸோ வாலாஜாபேட், நிறைய ஏரியாக்கள், நெமலி அண்ட் பணப்பாக்கம் அண்ட் பானாவரம், ஸோ அந்த ரூட்டு எல்லாமே, தாம்பரம், எஸ்பி கோயில், சுங்காசத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, ஸோ மரமலை நகர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடுவஞ்சேரி, ஸோ நிறைய ஏரியாக்கள், படப்பை, நிறைய ஏரியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஏரியாக்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ வந்து முற்றிலும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். மற்றும் இதுக்கான கான்டாக்ட் நம்பர் எங்கே எடுக்கணும், இதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கேளுங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் எல்லாமே டீட்டெயிலாக கேளுங்க.
மற்றும் இது மட்டும் இல்லாமல் சேனலுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ மேலும் இது போன்ற தனியார், அதாவது பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் தொழிற்சாலை வேலைவாய்ப்புகள் அறிவிப்புகள் வந்து ஸோ எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயோவில் இருக்குது. நம்மளுடைய சேனலை, அதாவது எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது போல் அப்டேட்களை வந்து வேலைவாய்ப்புகள்னா உடனுக்குடன் நீங்கள் வந்து பெறலாம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷலிஸ்டான பெனிஃபிட்லாம் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பயோவில் லிங்க் இருக்குது. ஸோ குறிப்பு, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு முன் வேலைவாய்ப்போட விவரங்கள், அதாவது தகுதி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துடைய சரிபார்த்து கொள்ளி நிறுவனத்தில் இறுதி, அதாவது விதிமுறைகளை வந்து பெற்று நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஸ் பர் கம்பெனி நாஸ் பிரகாரம். ஸோ இஸ் பர் சேனல் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் கைஸ். இது முற்றிலும் ஒரு ஃப்ரீ ஜாப் அப்டேட், இலவச வேலைவாய்ப்பு.